ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் சிந்தனையை திறந்து, இருதயத்தை திறந்த மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வாசிங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, thank you Jesus. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நீத்தான் சொல்லணும். நேச மகள் என்று நீத்தான் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீங்கள் பேசுகிறத கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். நீரும் எங்களோடு பேச ஆயத்தமாய் இருக்கிறீர். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். In all your ways acknowledge him என்று. உன் வழிகளிலெல்லாம் நீ கர்த்தரை நினைத்துக்கொள். உன் வழிகளிலெல்லாம் நீ கர்த்தரை நினைத்துக்கொள். acknowledged என்ற ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறது. acknowledged என்று சொன்னால், நாம் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ ஒரு வேலைக்கோ நாம் விண்ணப்பம் அனுப்பும் போது அதோடு கூட ஒரு acknowledge கார்டு ஒன்றை அனுப்புவோம். அதை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு நான் பெற்றுக்கொண்டேன் என்று ரிப்ளை அனுப்புகிறதுக்கு பேர் தான் acknowledgement என்று சொல்லுகிறோம். இப்ப ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அதற்கு பதிலாக அவர் நமக்கு பதிலை அனுப்புகிறார். அந்த பதிலை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அவரை நாம் சகல காரியத்திலும் அங்கீகாரம் பண்ண வேண்டும். அந்த ரிப்ளை அவருக்கு ஒரு ஃபீட்பேக், ஒரு ரிப்ளை அவருக்கு கொடுக்கணும். அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ்ல ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் யார் என்பதை நாம் தெரிவிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ரெண்டு காரியங்கள். ஒன்று அவர் யார், இன்னொன்று அவர் என்ன செய்தார். இந்த ரெண்டு காரியங்களுக்கு நாம சாட்சியா இருக்கிறோம். அப்ப இத எந்த இடங்களிலெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எந்த இடங்களிலெல்லாம் தேவைப்படுகிறதோ, அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாய் இருந்து அவர் யார் என்பதை அறிவிக்க வேண்டும். அவர் என்ன செய்தார் என்பதை அறிவிக்க. அதுதான் நினைவு கூறுதல். அப்போ உன் எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக்கொள். அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் இல்லாமல் எனக்கு இருக்கிற எதுவும் இல்லை என்கிற ஒரு நினைவு எப்பவுமே நமக்கு இருக்கணும். உன் வழிகளில் எல்லாம் நீ எங்க போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, யாரோடு பேசினாலும் சரி, எல்லா காரியத்திலும் ஆண்டவரை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நமக்கு ஜீவனை கொடுத்தவர், அவர்தான் நமக்கு சுகத்தை கொடுத்தவர், அவர்தான் நமக்கு பலத்தை கொடுத்தவர்.
பேதுரு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னா, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நீங்கள் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று ஆண்டவர் கேட்டபோது பேதுரு சொன்னா, உம்மை விட்டு நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனம் எல்லாம் உம்மிடம் தானே உண்டு. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசுவை விட்டு ஒருத்தன் வெளியில போயிட்டானா அவன் ஜீவன் இல்லாதவன், ஆவிக்குரிய ஜீவன் இல்லாதவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போனவன். கிறிஸ்துவோடு கூட ஆண்டவன் நம்மை உயிரோடு எழுப்பும் போது கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. இதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. நீங்க உங்க பலத்தை சார்ந்தோ, ஞானத்தை சார்ந்தோ, புத்தியை சார்ந்தோ, அறிவை சார்ந்தோ, பணத்தை சார்ந்தோ, ஆள் பலத்தை சார்ந்தோ போயிடக்கூடாது. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாது. ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். எல்லா இடங்களிலும் கர்த்ததான் 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 தேவன்தான் என்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கும்போது ஒரு நாளும் நாம் இடறி விழாதபடிக்கு, இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாததினால் அவன் இடறி விழுகிறான். ஒளியின் பிள்ளைகளாக நாம் வெளிச்சத்தில் இருக்கிறபடி நாம் அவனுக்குள் இடறல் இல்லை என்று வேதத்தில் நாம் இடறி விழமாட்டோம். வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகள் இடறி விழமாட்டோம். வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரோ, வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யார் இருக்கிறார்களோ அவர்கள் இடறி விழ மாட்டார்கள். உன் பாதையில எல்லாம், உன் வழியில எல்லாம் கர்த்தரை நினைச்சுக்கிட்டேன்னா உன் பாதையெல்லாம் கர்த்தர் செவைப்படுத்து. உன் வாழ்க்கையில எப்பப்ப என்னென்ன நடக்கணுங்கிறத அவர் சரியாய் நடத்துவார், சரியாய் நடத்துவார், சரியாய் காரியங்களை செய்வார். உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். In your always acknowledge him. அவர் எப்போது நினைச்சுக்க, அவருக்கு எப்போது நீ சாட்சியாயிரு. அவர் யார் என்பதை எப்போது நீ மறந்து போகாதே. அவர் உன் எஜமான் என்பதை மறந்து போகாதே. அவர் உன் மணவாளன் என்பதை மறந்து போகாதே. அவர் உன் தகப்பன் என்பதை மறந்து போகாதே. அவர் உன் நண்பன் என்பதை மறந்து போகாதே. அவர் உன் மூத்த சகோதரன் என்பதை மறந்து, அவர் உனக்காக என்ன செய்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவருடைய சொந்த ரத்தத்தை உனக்காக சிந்தி, நீ அடிபட வேண்டிய அடிகளை அவர் பட்டு, அவர் நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் அடைந்தார், தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார். நமக்கு பதிலீடாய் அவர், ஒரு நாள் இதை மறந்துடக்கூடாது, நமக்கு பதிலீடாய் அவர் மரித்தார். நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். நம்மிடத்தில் இருந்த பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா, சுகவீனங்களை ஏற்றுக்கொண்டா, வியாதிகளை ஏற்றுக்கொண்டா, பாவங்களை ஏற்றுக்கொண்டா, அவமானத்தை ஏற்றுக்கொண்டா, சாபங்களை ஏற்றுக்கொண்டா, தோல்வியை ஏற்றுக்கொண்டா, மரண பயத்தை ஏற்றுக்கொண்டா. எல்லாவற்றையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நாம் தைரியமா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம், பலமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், ஜீவ நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். தோல்வி ஜெயமாய் மாறி. இதுக்கெல்லாம் காரணம் இயேசுங்கிறத மறந்துடாதீங்க, தேவன் என்பதை மறந்துடாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். இந்த காரியங்களை உங்களுக்கு விளக்கும்படியாக ஒரு கேரக்டரை நான் எடுத்துக்கொள்கிறேன். யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் வழிகளில் எல்லாம் தேவனை நினைக்கிற மனுஷனா இருந்தான். ஒரு 7 காரியங்களை அவன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு தேவனை நினைத்த 7 சந்தர்ப்பங்கள். The 7 places of the Joseph acknowledged God. தேவனை நினைவு கூர்ந்த, தேவனை அடையாளப்படுத்திய, தேவனை அங்கீகாரம் பண்ணின 7 இடங்கள். 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றை அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? 2 பெரிய காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. 1, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, எல்லாரை விட எல்லாவற்றை விட நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். தாழ்ந்த நிலைமையில் இருக்கும் போது எல்லாம் நிதானமா இருப்பான், கடவுள் பயம்
உயர்வுக்கு வந்தவுடனே தான், மேன்மைக்கு வந்தவுடனே தான் கடவுளையும் மறந்து விடுவார்கள், அவர்கள் கடந்து வந்த பாதையையும் மறந்து விடுவார்கள். இப்ப யோசேப்பு ஒரு பெரிய இடத்துல அவன் இருக்கிற அடிமையாக வந்தான். அடிமை சந்தையில கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். அந்த அடிமை சந்தையில விலை கூறி விற்கப்பட்டு கொண்டிருந்த யோசேப்பை போதிபார் என்ற ஒரு மனுஷன் போய் விலைக்கரையும் கொடுத்து அடிமையா இருந்த அவனை விடுதலையாக்கி, அவனும் முழுவதும் விடுதலை ஆக்கியல, இஸ்லாமியர் அந்த இஸ்மவேலருடைய கையில அடிமையா இருந்தவனை விடுதலையாக்கி தனக்கு அடிமையாக்கி கொண்டான். ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கல. ஒரு இடத்துல இருந்த அடிமையை இன்னொரு இடத்துக்கு அடிமையா மாத்திருக்கு. யோசேப்பின் வீட்டுக்கு, போத்திபாரின் வீட்டுக்கு யோசேப்பு வந்த உடனே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் காரிய சித்தி உள்ளவனா மாறுபடி கர்த்தர் கிரியை செய்த உடனே இப்போ போத்திபார் பார்க்கிறான், இவன் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, இவனோடு தேவன் இருக்கிறார், இவன் செய்கிற காரியத்தையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்த உடனே அவன் தன் வீட்டுக்கு அதிபதியாக, தன் வீட்டுக்கு ஒரு தலைவனாக, ஒரு அதிகாரியாக அவனை வைத்தான் என்று சொல்லினான். அப்ப அடிமை என்கிற ஸ்தானத்திலிருந்து அதிகாரி என்கிற ஸ்தானத்துக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான். அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கிறோம், இந்த வீட்டிலே என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, அந்த அளவுக்கு டாப் மோஸ்ட்ல அவன் இருக்கிறான், வேலைக்காரங்களுக்கெல்லாம் தலைவனா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் மேல தலைவனாக யோசேப்பு நிறுத்தம். அப்போ என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த இடத்துல அவன் நினைத்தது என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல அவனுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பாவம் செய்ய அருமையான வாய்ப்பு கிடைத்த போதும் பாவத்தினால் ஒரு இன்பத்தை நினையாமல் பரிசுத்தத்தை விரும்ப கர்த்தரை நினைத்தான். யாரும் இல்லை, யாரும் என்னை பார்க்கல, நான் பாவம் செய்தரலாம், அதனால எனக்கு ஒரு சிற்றின்பம் கிடைக்கும், கொஞ்சம் பணமும் கொஞ்சம் சலுகைகளும் கூட எனக்கு கிடைக்கலாம் இந்த போத்திபாரின் மனைவியின் மூலமாக. ஆனால் பாவத்தை விரும்பாத, பரிசுத்தத்தை விரும்புகிற என்னை இந்த அளவுக்கு குழியில இருந்து மேல எடுத்து அடிமைங்கிற ஸ்தானத்துல இருந்து இன்னைக்கு அதிகாரிங்கிற ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தினாரே, அந்த தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவருக்கு அகேன்ஸ்டா, அவருக்கு எதிர்ப்பாய், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் பாவம் செய்தால் அவருடைய நல்ல நாமத்துக்கு இழுக்கு வந்து விடுமே, அவருடைய பரிசுத்த நாமத்திலே ஒரு 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 குற்றம் சுமந்து விடுமே, அவருடைய பரிசுத்த நாமம் தூஷிக்கப்படுமே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை உயர்த்தின தேவன், என்னை ஆசீர்வதித்த தேவன், என்னை அடிமை என்ற ஸ்தானத்திலிருந்து அதிகாரி என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்த என் தேவனுடைய நாமத்துக்கு இழுக்கு வந்து விடக்கூடாது என்று அந்த நினைப்பு நமக்கு இருக்கணும். மோசேயினுடைய ஆரம்ப காலத்துக்கும் யோசுவாவுடைய ஆரம்ப காலத்துக்கும் வித்தியாசம். மோசே அங்கும் இங்கும் பார்த்து ஒரு பாவத்தை செய்ய போறான், எகிப்தியனை குத்தி கொல்ல போறான், ஒரு பாவம் செய்ய போறான். யாராவது என்ன பார்க்கிறாங்களான்னு அங்கும் இங்கும் பார்த்துட்டு, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் எப்படி பிட் அடிக்கிறதுக்கு முன்னால அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்து, சூப்பர்வைசர் பார்க்கல அப்படின்னு தெரிஞ்சா வச்சு அவசரமா எழுதுவாங்களோ? தப்பு பண்றவன் யாராவது என்ன பார்க்கிறாங்களான்னு அங்கே இங்கே திருட்டுத்தனமா தான் பண்ண முடியும். பகிரங்க தப்பு பண்றவன் பகிரங்கமா பண்ண முடியும். மோசே அங்கும் இங்கும் பார்த்தான், யோசேப்பு அப்படி பார்க்கல. ஏன்னா அங்க பார்க்கிறவனையும் இங்க பார்க்கிறவனையும் ஏமாத்தி தப்பு பண்ணிடுறான். ஹார்ட் சூப்பர்வைசரை, டீச்சரை ஏமாத்தி விட்டு வச்சு நான் எழுதி ஏமாத்திடலாம். அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு, அவரை நான் எப்படி ஏமாத்த போறேன்? அவருக்கு தெரியாம நான் எப்படி தப்பு பண்ண முடியும்? அவருடைய கண்ணுக்கு தப்பி நான் எங்க ஓட முடியும்? சில நேரத்தில் கதவை அடைத்துக் கொள்ளலாம், யார் என்ன பார்க்காம அந்தரங்கத்தில் நீங்க பாவம் செய்யலாம். உள்ளூர்ல இருந்து தப்பு பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து வெளியூருக்கு போய் தப்பு பண்ணலாம்.
மனிதனுடைய கண்களுக்கு மறையலாம். இப்போலாம் மனுஷனுடைய கண்ணுக்கு மறைஞ்சாலும் கேமராவுடைய கண்ணுக்கு மறைய முடியல. எல்லா இடத்திலும் மூன்றாவது கண், மனிதனுக்கு மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அந்த கேமரா, ரகசிய கேமராக்கள் எல்லா இடத்திலும், சிசிடிவி கேமராக்கள் வைத்து ஒரு மனுஷன் ஒரு இடத்துல திருடுகிறான் என்றால் அந்த மனுஷன் எங்க இருந்து வந்தான் அவன் அடையாளப்படுத்திட்டா போதும். இவன் தான் இந்த வீட்டுக்குள்ள பூந்தவன்னு நம்ம அடையாளப்படுத்திட்டா அவன் எங்க இருந்து வந்தான் எங்க போய் சேர்ந்தாங்கிறது முத கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். வரிசையா இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் அந்த புட்டேஜ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படித்தான் எளிதாக இன்றைக்கு திருடர்களையும் கொலைகாரர்களையும் தவறு செய்கிற ஆட்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. மூணாவது கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்க பாருங்க. அதாவது ரகசியமா நீங்க செய்யற பாவத்தை உங்க ரெண்டு கண்ணும் பார்க்கும். இதை தவிர இன்னும் ரெண்டு கண்ணு பார்க்குது. மூணு கண்ணு மட்டும் இல்ல, 4 கண்ணு. ஒன்னு தேவன் உங்களை பார்க்கிறார், இன்னொன்னு சாத்தான் உங்களை பார்க்கிறான். தேவன் உங்களை பார்த்து விட்டு கொஞ்சம் தயவு பாராட்டினாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவங்க திருந்திருவாங்கன்னு தயவு பாராட்டினாலும் சாத்தான் விட மாட்டான். அவன் உங்கள் மேல் குற்றச்சாட்டுகளை போய் தேவனிடத்துல சொல்லுவான். பாருங்க பாருங்க, உங்க பிள்ளைன்னு சொன்னீங்க, உங்க ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைன்னு சொன்னீங்க, சர்ச்சுக்கு வர பிள்ளைகள் சொன்னீங்க, பைபிள் படிக்கிற பிள்ளைகள் சொன்னீங்க, இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க என்று அந்த 4வது கண் உங்களை பார்த்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். நாம் எங்கேயும் மறைவா இல்லைங்க. நம்ம என்ன பண்ணினாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குதுங்க. நியாயத்துக்கு நாள்ல எல்லாமே வெளிப்படையா வந்துருங்க. அதனால அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நீ அனுபவிப்பதை நீ அதை விட்டுவிட்டு பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனை பார். அதை நினைச்சுக்க. அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பயந்து தப்பு பண்ணாம இருப்பாங்க. எங்கேயாவது கொண்ட வெளி இடத்துல ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறாங்க. வெளி இடத்துக்கு போனோன்னு அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிரு. அப்பா இனி என்ன பாக்குறதுக்கு யாருமே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாம். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் மகனே, நீ ஆவிக்குரிய பிள்ளை. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் மகளே. நீ வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, உன்னை பார்க்கிற 2 கண்கள் உனக்கு பின்னால வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார், சாத்தான் உன்னை பார்க்கிறார். உன் மேல குற்றம் சாட்டுகிறதுக்காக, உன்னை திருத்துகிறதுக்காய் கர்த்தர் பார்க்கிறார். எனவே துணிகரமாய் பாவம் செய்யாதபடி பாவம் செய்ய அருமையான வாய்ப்பு கிடைத்தது. பாவத்தினால் வரும் இன்பத்தை நினைக்காமல் பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தரை நினைத்தான். அவருக்கு விரோதமாய் அவருடைய பேருக்கு களங்கம் உண்டாக்குற அளவுக்கு நான் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னிலும் பெரியவன் ஒருவன் இல்லை, ஆனா என்ன பெரியவன் ஆக்குன ஒரு பெரியவர் இருக்கிறார். அவருக்கு விரோதமா நாம் பாவம் செய்யக்கூடாது. உங்களை யாராவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வேலையில சேர்த்து விடுறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறாங்கன்னா என்ன சொல்லி உங்களை அனுப்பி விடுவாங்க? இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த இடம் சீட்டு கிடைச்சிருக்கு, அவர் பேரை கெடுத்துறாரு. சில நேரத்தில் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு பிரபல்யமான ஆட்களா இருக்கலாம், அடுத்தவர்களால மதிக்கப்படுகிற ஒரு நபரா இருக்கலாம். மற்றவங்க சொல்லுவாங்க, அப்பா பேரை கெடுத்துறாதப்பா, அவருக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்துறாத. அதே போலதான் நமக்கு சொல்லப்படுது, நம்ம அப்பா பெரியவர், விஐபி எல்லாம், விஐபிகளுக்கெல்லாம் மேலான விஐபி அவர் பேரை கெடுத்துடக்கூடாது. இத்தனை பெரிய புல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாவம் செய்ய ஒரு அருமையான சந்தர்ப்பம் உனக்கு வரும்போது, யாருமே உன்னை பார்க்காத ஒரு நிலைமையில, ரகசியமா இருக்கிற நிலைமையில பாவம் செய்தால் அதனால் இன்பமும் கிடைக்கும், கொஞ்சம் பணமும் கிடைக்குங்கிற நிலைமை உனக்கு வந்தாலும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அவர்தான், இவ்வளவு ஆசீர்வதித்தது அவர்தான். அவருக்கு விரோதமா இவருடைய நாமத்துக்கு கலங்க விளைவிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 40:8. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல்
தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். யோசேப்புக்கு இருந்த இன்னொரு பெஸ்ட், அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். முதல்ல நீங்க பாருங்க, அதிகாரம் 37ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. யாக்கோபனுடைய மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளோடு கூட யோசேப்பும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவர்கள் எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. இவன் வீட்டை விட்டு போய் அவங்களோட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், இவனும் அவங்களோட சேர்ந்து. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறான். வீட்டில் இருக்கிற வரைக்கும், சர்ச்சில் பாஸ்ட் கண் பார்வையில் இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருக்கிறாங்க. கொஞ்சம் வெளியில போனோன்னு வேலைக்கு போகும்போது ஆட்களோட சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறான், பீடி குடிக்க ஆரம்பிச்சிடறான், புகையில போட ஆரம்பிச்சிடறான். பிள்ளைகள் அதே போல படிக்க போகும்போது நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு எல்லா கூத்து கும்பாலமா அடிச்சிடறான். நாம பாஸ்ட் கண்ணை விட்டு வந்துட்டோம், பேரண்ட்ஸ் கண்ணை விட்டு வந்துட்டோம், மூப்பர்களுடைய கண்ணை விட்டு வந்துட்டோம். என்ன வேணாலும் செய்யலாம், என்னமா செஞ்சுட்டு போ, அது உனக்கு உரியது, ஆண்டவருக்கு உரியது. ஆண்டவர் தான் உன்னை நியாயம் இருக்கிறவர். வாலிபனே, உன் இள வயதில் சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சியின்படி நீ நட, உன் இச்சையை நிறைவேற்று. ஆனால் எல்லாவற்றையும் நிமித்தம் அவனை கர்த்தர் நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிறுத்துவார் நாளைக்கு. அன்னைக்குதான் உனக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு ஆலோசனை ஆட்கள் சொல்லும் போதெல்லாம் உனக்கு வெறுப்பா இருக்கும், கசப்பா இருக்கும். என்ன போட்டு இப்படி நெருக்கிறாங்களே, என்ன ஃப்ரீடமா வாழ விட மாட்டாங்களே, காரியங்களை செய்ய விட மாட்டாங்களே. இள வயதில் நீ நுகத்தை சுமப்பது அது உனக்கு நல்லது. ஒரு கட்டுப்பாடுள்ள பெற்றோருக்கு கீழே பிள்ளைகள் வளருவது நல்லது. ஒரு கட்டுப்பாடு பண்ணுகிற பாஸ்டருக்கு கீழே விசுவாசிகள் வளருவது நல்லது. ஒரு கண்ட்ரோல் பண்ற எஜமானுக்கு கீழே வேலை செய்வது நல்லது. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். உன் வாழ்க்கையில நல்ல மனசு உனக்கு இருந்துச்சுன்னா, ஓப்பன் ஹார்ட்டடா நீ இருந்தீன்னா, வெள்ளை மனசா நீ இருந்தீன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வேலை உத்தமமா இருக்கு, உன் காரியம் உத்தமமா இருக்கு, உன் வாழ்க்கை உத்தமமா இருக்குன்னா நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. அதனால நீ அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்மளை விடுவிச்சுட்டாங்க, இனி யாரும் நம்ம பார்க்க இல்லை. என்னென்னலாம் நம்ம பண்ண முடியாம இருந்துச்சு எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ அழிஞ்சு போவ. கர்த்தர் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், அவர் சகாயமா இருக்க மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பான். நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையாயிரு, முழங்கால் போடுற பிள்ளையாயிரு, வேத வாசிக்கிற பிள்ளையாயிரு. வீட்டுல இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு சில பிள்ளைகள் வேதம் வாசிப்பாங்க. இன்னைக்கு லாக்டவுன்ல விசுவாசிகளை பாஸ்டர் பார்க்க முடியல. அப்போ பைபிள் படிச்சீங்களா, ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப எந்த தொந்தரவும் கிடையாது, இஷ்டப்படி வாழலாம் நினைக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர், பாவிகளின் கூட்டத்திலிருந்து எடுத்து பரிசுத்தவனா மாத்தினவர், அழிவின் பாதையில போய் கொண்டத உன்னை ஜீவனுக்கு நேரம் வழி நடத்தினவர் அவர். இன்னைக்கு உன்னை ஹையர் பொசிஷன்ல அவர் கொண்டாந்து வச்சிருக்காரு. அவருடைய கிருபை. இழந்து போகாத மகனே, இழந்து போகாத. ரெண்டாவது, அவனுக்கு இருந்த ரெண்டாவது பெஸ்ட், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான். வரம் அவனுக்குள்ள இருந்து, கிஃப்ட் அவனுக்குள்ள இருந்து. இப்ப கிஃப்ட் ஆபரேட் ஆகுது, தீர்க்க தரிசனம் வெளிப்படுது, வெளிப்பாடுகள் வெளிப்படுது, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற வரம் வெளிப்படுகிறது, வியாதியை சுகமாக்கும் வரம் வெளிப்படுது, அற்புதம் செய்யக்கூடிய சக்தி வெளிப்படுது, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்து வசனம் வெளிப்படுது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு தீர்க்க தரிசி, தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வார். என்கிட்ட வாங்க, உங்களை விடுதலை ஆக்குற, என்னால எதையும் செய்ய முடியும். என்ன சொல்லி இருக்குன்னா, அந்த கிஃப்ட் கர்த்தருக்குரியது. அந்த கிஃப்டை கர்த்தர் நம்மளை விட்டு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கிட்டு, அந்த வரத்தை எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒண்ணும் கிடையாது. இப்ப நிறைய விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினார் பாஸ்டர்னு சொல்லாம, நீங்க ரொம்ப நல்லா பண்ணினீங்க, கலக்கிட்டீங்க, அப்படி இப்படின்னு ஒரு மனுஷனை போய் நீங்க பாராட்டுனீங்கன்னா, அந்த மனுஷனுக்கும் கொஞ்சம் அப்படி பெருமையாக இருந்தா சாத்தான் அந்த மகிமையை எடுத்துக்கொள்வான், நீங்க வீணா போயிருவீங்க. அதனால் உண்டாகிற கன மகிமையை கர்த்தர் கொடுக்கும். அநேகர் இன்றைக்கு நல்லா பயன்படுகிற பலர், என்கிட்ட கிருபை இருக்கு, என்கிட்ட வரம் இருக்கு, வரம் பெற்றவர், வல்லமை பெற்றவர், அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் எல்லா வியாதியும் சுகமாக்கி விட்டுருவார் என்று மனிதனை நீங்க பெருமைப்படுத்தக்கூடாது.
இந்த ஊழியக்காரர் இல்லைன்னா ஆண்டவர் என்னோட பேச மாட்டாரு, இவர் இல்லைன்னா என்ன விடுதலை ஆக்க மாட்டாருன்னு ஒரு ஆளை நீங்க ஹீரோவா வச்சுட்டீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். ஆண்டவருடைய இடத்தை வேற யாருக்கோ கொடுத்து விடுறீங்க. ஆண்டவர் அதில் மகிமைப்பட மாட்டார். அப்ப என்ன செய்யணும்னா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் வரம் இருந்தும் வரம் கொடுக்கும் கர்த்தரை நினைத்து மகிமைப்படுத்த. என்னால எல்லாம் முடியும் நினைக்கல. இந்த வரங்களை கொடுத்தது அவர், இந்த கிருபையை கொடுத்தது அவர், அவரை மகிமைப்படுத்தினார். உங்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடிதத்தை படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமான காரியம் இருந்தது. என்ன செய்வீங்க? அந்த கடிதத்தை எழுதினவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? கடிதத்தை கொண்டு வந்தவன போய், ஐயா ரொம்ப சந்தோஷமான காரியம் ஐயா, அந்த லெட்டர்ல இருந்துச்சுயா, உமக்கு நன்றி ஐயா. யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்ல. ஒரு கிஃப்ட் வருது, கிஃப்ட் அனுப்பினவருக்கு நன்றி சொல்லுவீங்களா அல்லது டெலிவரி பாய்க்கு போய் நன்றி சொல்லுவீங்களா? கிஃப்ட் அனுப்பினவருக்கு. அவர் தான் அவருக்குரியது, அது அவருக்குரிய கணம் அவருக்கு போய் சேரும். உன் வழிகளில் எல்லாம் அதை நினைச்சுக்க. எனக்கு இருக்கிற வரமும் கிருபையும் வல்லமையும் திறமையும் தாளந்தோ நான் சம்பாதித்து கொண்டது அல்ல, அது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்ததை நான் கர்த்தருக்காக பயன்படுத்துவேன். அதனால ஏதாவது கன மகிமை வந்தா அதை ஆண்டவருக்கே நான் செலுத்துவேன், மனிதனுக்கு செலுத்த மாட்டேன். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க மேலும் மேலும் வளருவீங்க. ஒரு ஆள் உங்களை பாராட்டும் போது உங்களுக்கு பெருமை வந்துருச்சா, சந்தோஷம் வந்துருச்சா, பிசாசு உங்களை வீழ்த்தி போடுவான். எச்சரிக்கையா இருக்கு. உன் வழிகளை எல்லாம் நான் கர்த்தரை நினைச்சுக்க. உனக்கு ஒரு கிருப வரங்களை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும் போது, நீ பயன்படும் போது இது உன்னால் உண்டானது, ஒரு திறமையினால் உண்டானது நினைக்காம கர்த்தர் தான் அதுக்கு காரணம் என்று நினைத்துக் கொள்ளும் போது அவர் உன்னை பயன்படுத்துவார். மூன்றாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 25ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். 25ஆம் வசனத்துல விவிதமாக சொல்லி இருக்கிறது. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். என்னன்னா ஒட்டுமொத்தம் அந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றின் பின்னணியத்தில் கர்த்தர் இருக்கிறார். அந்த மகிமையை கர்த்தருக்கு கொடுங்க, எந்த மனுஷனுக்கு அதை கொடுக்காதீங்க, அல்லது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிட்டாரு. அவரை அக்னாலேஜ் பண்ணுங்க, அவர்தான் காரணம்னு நீங்க அடையாளப்படுத்துங்க. அப்பொழுது மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ யோசேப்பு சொப்பனம் கண்டான். இப்போ பார்வோன் சொப்பனம் காண்றான். யோசேப்பு மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்வோனையே ஆசீர்வதிக்கிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்றான், தேவனே உனக்கு மங்களமான உத்தரவு வருவார். நீ என்கிட்ட வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்தா நீ ஆசீர்வாதமா இருப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியில பிறந்தவன் நான், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றவன், ஆசீர்வதித்தா நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லவில்லை. நான் உன்னை ஆசீர்வதித்தால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காவிட்டா நீ ஆசீர்வாதமா இருப்பது எப்படி? நீங்க நிறைய பேர் அப்படிதான், என்னமோ ஆசீர்வாதத்தை எல்லாம் புத்தகம் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி, அவங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற மாதிரி, வரங்கள் வல்லமையெல்லாம் புத்தகம் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி, எல்லாரும் என்கிட்ட வாங்க உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் நடக்குது. இல்ல, எல்லாமே அவர் கையில் இருக்கிறது. நாம சிபாரிசு தான் பண்ண முடியும். ஆண்டவரே உங்களுக்கு பார்த்து செய்யுங்கப்பான்னு. நாம ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த முடியாது. நாம ஒரு மனுஷனை அற்புதத்துக்குள்ள நடத்த முடியாது. வழியை சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு பரிந்து பேசலாம். அற்புதம் செய்யற ஒரு ஆண்டவர். நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஆண்டவரை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. நான் போக்கல இது என்னால் நடந்தது என்று சொல்லிவிடக் கூடாது என்பதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம். இது என்னால் நடந்தது அல்லது ஒரு மனிதனால் நடந்தது என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. எல்லாவற்றிற்கும் காரணகாரிய கர்த்தர் என்பதை நீங்க மறந்துவிட. தான் செய்ய போவதை அறிவித்தார். தேவனே தேவனே மங்களகரமான உத்தரவாரு. கர்த்ததான் உனக்கு சொல்லணும்பா, கர்த்ததான் உனக்கு வெளிப்படுத்தணும்பா, கர்த்ததான் உன்னை ஆசீர்வதிக்கணும்பா. எல்லாமே கர்த்தரால் ஆகும்பா. நாலாவது காரியம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வசனம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தாப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நாம் மறக்கும்படி
தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்றும், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பேர். என் வருத்தத்தை அவர் மறக்க பண்ணினார். நிறைய பேர் வருத்தத்தையே நினைச்சிட்டு இருப்பான் 10 வருஷம் 15 வருஷம். நீ என்னைக்கு வருத்தத்தை மறக்கிறியோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதமும் ஆறுதலும் உன்னை தேடி வரும். சில மெசேஜ் நம்ம டெலீட் பண்ணாதான் புதிய மெசேஜ் உள்ள வரும். இல்லைன்னா நாட் ஸ்பேஸ், நோ ஸ்பேஸ் ஃபார் நியூ எஸ்எம்எஸ், புதுசா வர்றதுக்கு அங்க இடம் இல்லைன்னு சொல்லும். அப்போ குடும்பத்தில் நடந்த நன்மை தீமை எல்லாச்சிற்கும் தேவனுடைய செயல், அவர்தான் காரணம். இதெல்லாம் மறக்கப்படுகிறவர் அவர், நினைக்கப்படுகிறவர் அவர்தான், மறக்கப்படுகிறவர் அவர். ஒருத்தனுக்கு மனாசே என்றும் ஒருத்தனுக்கு எப்பினாயம் என்றும் மறக்கும்படிச்சு. தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்களை மறந்துவிடு, தோல்வியை மறந்துவிடு, பயத்தை மறந்துவிடு, நஷ்டத்தை மறந்துவிடு, மனிதர்கள் செய்த தீமைகளை மறந்துவிடு. மனாசே என்றால் சிறுமைப்பட்ட தேசத்துல கர்த்தரினை பெருகும்படி எப்பிராயிம் என்றார். மனாசே என்றால் மறக்கும்படி செய்தார், எப்பிராயிம் என்றால் பழுகும்படி செய்தார். எல்லாமே கர்த்தரால் ஆகும். இதன் பின்னணியில் என் குடும்பத்தில் நடக்கிற எல்லா காரியத்தின் பின்னணியிலும் கர்த்தர் இருக்கிறார். அவர்தான் எனக்கு இந்த சிறுமையை கட்டளையிட்டார், அவர்தான் எனக்கு பெருக்கத்தையும் கட்டளையிட்டார் என்று தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் யோசேப்பின் இடத்தில் இருந்தது. அவன் அந்த நிலைமையிலும் கர்த்தரை நினைவு கூர்ந்தான், நினைத்து கொண்டான். 5வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனங்கள். ஆதியாகமம் 45:7-8 வசனங்களை நீங்க பார்க்கும்போது, பூமியிலே உங்கள் வசம் உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவன் தான் அனுப்பினார் ரட்சிப்பின் வேலையை செய்கிறதற்காக. சகோதரரை பலிவாங்க நினைக்காமல் தேவனுடைய ரட்சணியத்தை அவன் நினைத்தான். இது எல்லாம் நடந்தது, ஆண்டவரால் நடந்தது. ஒரு பெருக்கம் வர வேண்டும் என்றால் ஒரு நெருக்கம் வர வேண்டும். அந்த நெருக்கம் யார் மூலமானாலும் வரும். அது இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சொந்த சகோதரர்கள் மூலமாய் வந்திருக்கு, அவ்வளவுதான். குளவி கடிக்கும், வெட்டுக்கிளிகள் அழிவை உண்டாக்கும், அதெல்லாம் கொடூரமான தன்மை கொண்டதுதான், கொடிய விஷம் கொண்டதுதான். ஆனா ஆண்டவர் அவைகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல யோசேப்பின் சகோதரர்கள் துன்மார்க்கர்கள் தான். ஆனால் யோசேப்பை உருவாக்குறதுக்காக, யோசேப்பை மோல்டு பண்றதுக்காக, யோசேப்பை ஒரு பெருக்கத்துக்குள்ள கொண்டு போக, அவனை நெருக்கும்படி ஆயுதமாக யோசேப்பின் சகோதரர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அவ்வளவு. அத யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டான். இதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் பலி வாங்குற எண்ணம் உனக்குள்ள வராது. ஒருத்தவனுக்கு விரோதமா செயல்படுறானா, எதிர்த்து வரானா, அவனை அழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவனை கர்த்தர் என்னை உருவாக்கும்படி கர்த்தர் அவனை பயன்படுத்தி இருக்கிறார். அவனை மன்னிக்கிறேன், அவன் நன்றாயிருக்கட்டும். அவன் மாத்திரம் இந்த நெருக்கத்தை என் வாழ்க்கையில கொண்டு வராமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்க மாட்டேன். நான் என் வாழ்க்கையில அதை சொல்ல முடியும். எத்தனையோ மனிதனுடைய சோதனைகளின் போராட்டங்களை என் வாழ்க்கையில சந்தித்து இருக்கிறேன். இவ்வளவு உயர்வுக்கு மேன்மைக்கு நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் அவ்வளவு பாடுகளை கடந்து வந்திருக்கிறேன். ஒரு நாளும் என்னை பாடுபடுத்தினவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை ரட்சியும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். வழிவாங்குற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. தேவனே அவர் சொல்றா பாரு, தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல சொல்றாரு. உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பு, உங்களை உயிரோடு காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகும், அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகும், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகும் வைத்து. தேவன், தேவனே, God, God only.
எப்படி சொல்லுவேன், ஒரு முடிஞ்ச அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆட்டி வைக்கிறவன் ஆட்டும் போது ஆடுகிறவன் ஆடாமல் இருக்கக்கூடுமோ? மனப்பாடம் பண்ணி திரும்பி திரும்பி திக்காம சொல்லி பார்க்க. ஆட்டி வைக்கிறவன் ஆட்டும் போது ஆடுகிறவன் ஆடாமல் இருக்க முடியுமோ? என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு 4.5 வருதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன 4.5? ரிக்டர் அளவுகோல்ல 4.5 ஒரு அசைவு வருதுன்னு வச்சுக்கோங்க, பூகம்பம். நீ என்னதான் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருந்தாலும் பொத்துன்னு கீழே விழுந்துருவேன். அசைக்கிறவன் அசைக்கும் போது நீ அசையாமல் இருக்க முடியாது. அப்படித்தான் நீங்க யோசேப்பின் சகோதரர்களை ஆண்டவர் தான் ஆட்டி வைத்தார். அவர் பிளான கொடுத்தார், அவங்க செயல்படுத்தினாங்க. அந்த அளவுல தான் யோசேப்பு புரிந்து கொண்டார். இப்போ உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை, நெருக்கங்களை, போராட்டங்களை மக்கள் கொண்டு வந்து அவங்க மேல நீ கோவப்படாத, எரிச்சல் அடையாத, அவங்களை அழிக்கணும்னு நினைக்காத, பலி வாங்கணும்னு நினைக்காத, விட்டுரு. நீ சும்மா இருந்தா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். பலிக்கு பலி வாங்கணும், அவனை விடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா உன்னை விட மாட்டார் கர்த்தர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கிய வசனத்தில் அப்படித்தானே சொல்லியிருக்கு. சண்டை போடுறவன் பாக்கியவான் தான் சொல்லியிருக்காங்க. சமாதானம் பண்ணு. சமாதானம் எவன் பண்ண முடியும்? நீ சமாதானமா இருந்தா சமாதானம் பண்ண முடியும். நீ சண்டை கூலியா இருந்தீன்னா எப்படி போய் சமாதானம் பண்ண முடியும்? என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சமாதானமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சண்டை அவர் கையில கொடுத்துரு. உன்னை நெருக்குகிற ஆளை அவர் கையில கொடுத்துரு. நீ போய் போராடாத, நீ போய் வழக்காடாத. கர்த்தர் உனக்காக வழக்க. நீ அந்த ரங்கத்துல பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். தப்பு பண்ணாதீங்க அந்த விஷயத்துல. மாம்சமானவனோட போய் போராடாதீங்க. உங்க போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. அவன் பின்னணியத்தில் துரைத்தன ஆவி, அந்தகார பிசாசு. அந்த ரங்கத்துல போய் உபவாசம் இருந்து அந்த பிசாசை துரத்து, இவன் சரியாயிடும். ஒரு பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டே கிடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு இடத்துல உட்காராது, கண்டதை பேசிக்கிட்டு இருக்கு, அப்படியே அலைக்கழிச்சுட்டு கிடக்கு. என்ன பண்ண? இவங்களை போட்டு அடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை தீர போறது இல்லை. அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியை துரத்தியாச்சுன்னா இந்த அலக்கழிக்கிற மனுஷன் அமைதியாயிடும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆட்கள் பின்னணி இடத்துல பொல்லாத பிசாசு இருந்து கொண்டு அவங்களை தூண்டி விடுகிறது. அந்த பிசாசை துரத்துங்க. அது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அல்லாமல் வேறொன்றிலும் புறப்பட்டு போகாது. நீங்க போய் வழக்காடுறதுனாலயோ, கோர்ட்டுக்கு போறதுனாலயோ, கேஸ் போறதுனாலயோ, கட்ட பஞ்சாயத்துக்காரங்களை கூப்பிடுறதுனாலயோ, கூலிப்படைக்கு காசு கொடுக்கறதுனாலயோ உன் பிரச்சனை மேலும் மேலும் அதிகரிக்கும் போதே தீராது. இயேசு ஒருவர் உன் வாழ்க்கையில இடைப்பட்டார். அவர் உனக்காக யுத்தம் பண்ணி சமாதானத்தை கொடுக்கும். அதைத்தான் அங்க யோசேப்பு புரிந்து கொண்டு பலி வாங்காமல், சகோதரரை பலி வாங்க நினைக்காமல் தேவனுடைய ரட்சணியத்தை நினைத்தான். இதன் பின்னணியத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று நினைத்தான். அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். 6வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடியும். தீமையை நினைச்சுக்கிட்டு இருக்கல, நன்மையை நினைத்தான். நிறைய பேர் இதுவரைக்கும் நடந்த தீமையை நினைச்சுட்டு உட்கார்ந்து உன் வாழ்க்கையில ஏன் நீ முன்னுக்கு வர முடியல? ஏன் நீ சந்தோஷமா இருக்க முடியல? ஏன் உன்னால நிம்மதியா இருக்க முடியல? ஏன் உன் வாயில சந்தோஷமான வார்த்தை வரல? துக்கமான வார்த்தையும் புலம்பல் வார்த்தையும் வந்து கொண்டிருக்கு. நீ தீமையை நினைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு அந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவான். அவர் கொடுக்கிற நன்மை என்னென்ன? இப்ப இருக்கிற தீமையை நினைக்காத, இனி வரப்போகிற நன்மை என்னென்ன? இயேசு கிறிஸ்து அப்படித்தான் மாடல். அவமானத்தை எண்ணாமல் இனி வருகிற பலன் மேல் நோக்கமாகி சிலுவையை சகித்தார். ஏன் அந்த மென்டாலிட்டி நமக்கு வர மாட்டேங்குது? 9 வருஷம் ஆனாலும் அதே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த தீமையை நினைச்சுக்கிட்டு. அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரம் வீட்டுல வச்சுக்கிட்டு அழுவீங்க? நீங்க பாடி நாடுறதுக்கு முன்னால கொண்டு போய் அடக்கம் பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டோமா? நம்ம பணத்தை எடு சீக்கிரம் சொல்ல மாட்டோமா? உன்னை கலக்க வைக்கிற காரியத்தை நீ அதிகமா நினைக்காத. பாசிட்டிவா போய்கிட்டு பாசிட்டிவ் அப்ரோச். ஒன்னு போச்சா இன்னொன்னு கத்த தருகிறான். போனத்தை விட்டு
ஒரு செல்போன்ல சார்ஜர் போயிடுச்சு, அல்லது செல்போன் ஒன்று புதுசா வாங்குனீங்க, செல்போன் அந்த செல்போன் ரிப்பேர் ஆகி போச்சு, என்ன பண்ணுவீங்க? தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்ட படுத்துட்டு இருப்பீங்க. செல்போனு அதை தூக்கி தூரம் போட்டு அடுத்த செல்போன் எடுத்துக்க மாட்டீங்க. இந்த உலகத்துல எல்லாமே எதின் மேல் நீங்கள் பற்றுள்ளவர்களா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருவர் மேலதான் பற்றுள்ளவரா இருக்கணும். நீங்க இந்த உலகத்துல நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு சில காரியங்களை கொடுப்பாரு. ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சு, இந்த சட்டையை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இந்த சட்டையை நான் கிழிஞ்ச சட்டையை போட்டுருக்கோம், பைத்தியக்காரன்ல சொல்லுவாங்க. கிழிஞ்ச சட்டையை தூக்கி போட்டுட்டு வர நல்ல சட்டையை நம்ம அனுபவிக்கணும். இழந்து போன, நடந்து போன, முடிஞ்சு போன காரியத்தை திரும்ப 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 யோசித்து மண்டைக்குள்ள போட்டு கொடைஞ்சு 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 பைத்தியக்காரியா மாறாது. மனுஷன் செஞ்ச தீமையை மற, சாத்தான் உனக்கு செய்த தீமையை மறந்து விட்டு கர்த்தர் உனக்கு செய்ய போகிற நன்மையை நினை. யோசேப்பு நமக்கு கற்றுத் தருகிற பாடம் அதுதான். நன்மை செய்கிற கர்த்தரை நினைத்தான். தீமையை நினைத்தால் உனக்கு சோகம், நன்மையை நினைத்தால் உனக்கு உற்சாகம். தீமையை நினைத்தால் உனக்கு துக்கம், ஆண்டவர் செய்ய போற நன்மையை நினைச்சா உனக்கு சந்தோஷம். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் மூலம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், எப்போதும் சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா. உன்னை போல 9 வருஷம் அதே நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா எப்படியா வாழ்றது? உலகத்துல அத்தனை பேரும் அப்படியே நினைச்சானா எப்படி வாழ்றது? எப்படி வாழ்றது? ஒரு விசுவாசி பாஸ்டர் விரோதமா தீமை பண்றான், எதிர்த்து நிக்கிறான்னா சபையை கூட்டிட்டு போறதா பாஸ்டர்? அவனையே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா புது ஆளை சந்திச்சு ஊழியத்தை எப்படி கட்ட முடியும்? ஒளிச்சல்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக் கொள்ளுங்க. உங்க துன்பப்படுத்துற, வேதனைப்படுத்துற காரியங்களை தூக்கி ஓரந்தள்ளிட்டு வீட்டை கூட்டி குப்பையல்லி வெளியில போடுற மாதிரி தூக்கி போடுங்க. சில நேரங்களில் சில நபர்களை நம்ம வாழ்க்கையை விட்டு மறக்க முடியாது, உண்மைதான். சில இழப்புகளை நம்ம மறக்க முடியாது. ஆனா நாள் போக்குல பிராக்டிஸ் பண்ணி வந்து வெளியில வந்து, இல்லைன்னா நாம ஒளிஞ்சு போயிடுவோம். கர்த்தரை பிடிச்சுக்க, அவர் தான் என்னென்றைக்கு சதா காலங்கள் நம்மோடு இருக்கிறார். மரண பரியந்தமும் இருப்பார், மரணத்துக்கு பிறகு இருப்பார். நீ ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தரை விட்டுட்டேன்னா உன் வாழ்க்கை பரிதாபமா மாறி நாளைக்கு எரிகிற அக்கினி கடலுக்கு நீ போயிடுவ, வேதனை உள்ள இடத்துக்கு நீ போயிடுவ. எச்சரிக்கையாய் கர்த்தர் சொல்லுகிறார். மனசுல இருக்கிற கெட்ட காரியங்களை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் செய்ய போற நன்மையை மனசுக்குள்ள கொண்டாந்து நீ உற்சாகமா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்க. 7வது காரியம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24, 25. யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மன்றி தன் எலும்புகளை குறித்தும் கட்டளையிட்டார். எகிப்து என்பது தற்காலிகமானது. அப்போ தற்காலிக பார்வோன் தரும் ஆசீர்வாதங்களை நினைக்காமல் நிரந்தர ஆசீர்வாதம் தரும் கர்த்தரை நினைத்தான். உலகமெல்லாம் பஞ்சம் வந்துச்சு, எகிப்துல பஞ்சம் இல்ல. பஞ்சமில்லாத ஒரு இடத்துல இப்ப உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. ஆடு மாடுகளுக்கெல்லாம் செழிப்பான ஹோசேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசம் கிடைத்திருக்கு. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ராஜ மரியாதை தான். ஆனாலும் யோசேப்பு சொன்னா, ஒன்ன ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இட்ஸ் நாட் பெர்மனன்ட், இட் இஸ் டெம்பரரி. எகிப்து நிரந்தரம் அல்ல, இப்பூவியம் சொந்தம் அல்ல, பரதேசியாய் நான் நடப்பேன். என் பரதேசம் சேரும் வரை பதறாமல் நான் சஞ்சரிப்பேன். நமக்கு சொந்த இடம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குதுங்க. அந்த பரலோகத்துல பொக்கிஷங்களை சேருங்க. அந்த பரலோகத்துல உங்களுக்கு கிரெடிட் ஏற்படி செய்யுங்க. தற்காலிகமான அந்த எகிப்தையே நோக்கி நோக்கி, நைல் நதியையே நோக்கி பார்த்து, பசுமையே பார்த்து பார்த்து உலக வாழ்க்கையில செட்டில் ஆயிடாதே மகனே. யோசேப்பு தான் சொல்றார், எல்லாம் நல்லா இருக்குதுன்னு இங்கே செட்டில் ஆயிடாதே. சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்து சொன்னாங்க, இந்த இடம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது, எனவே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டு இங்கே இருப்போம். இயேசு ஒன்னும் சொல்லல, வானத்திலிருந்து சத்தம் கேக்குது. இவர் என் நீ போய் அவருக்கு ஐடியா சொல்லிட்டு உட்கார்ந்திருக்காரு. இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு.
இயேசு சொன்னார், வாருங்கள் நாம் இறங்கி போவோம். மலை மேல நமக்கு என்ன வேலை? கீழே சந்திர ரோகம் பிடிச்ச ஒருத்தன் அலக்கழிச்சு கிடக்குறான். அங்கே போய் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தின் வல்லமை வச்சு அவங்களை விடுதலையாக்கும். நம்ம போவோம் என்றான். எங்கேயாவது சோறு கிடைக்குதுன்னு சோறு கிடைச்ச இடமெல்லாம் சொர்க்கம்னு தங்கிடக்கூடாது. சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுன்னு லோத்து போய் மாட்டிக்கொண்ட மாதிரி நீங்க போய் மாட்டிக்கிடாதீங்க. நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்கு காணான் தான் நமக்கு நிரந்தரம். தற்காலிக பார்வன் தரும் ஆசீர்வாதங்களை நினைக்காமல் நிரந்தர ஆசீர்வாதம் தரும் கர்த்தரை நினைத்தான். எகிப்திலே அவன் சந்தோஷப்படாமல் கானானுக்கு வரணும்னு கட்டளையிட்டான். தன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்த 7 காரியங்கள். யோசேப்பு முதல்ல பாவம் செய்கிற அருமையான வாய்ப்பு கிடைத்த போது பாவத்தினால் வரும் இன்பத்தை நினைக்காமல் பரிசுத்தத்தை விரும்பும் கர்த்தரை நினைத்தான். இரண்டாவது, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் வரம் இருந்தும் வரம் கொடுக்கும் கர்த்தரை நினைத்து மகிமைப்படுத்தினான். மூன்றாவது, பிறரை ஆசீர்வதிக்கும் அதிகாரம் இருந்த போதும் ஆசீர்வதிக்கும் கர்த்தரை அறிமுகம் செய்தான். நாலாவது, குடும்பத்தில் நடந்த நன்மை தீமை எல்லாவற்றிற்கும் பின் உள்ள தேவ செயலை அவன் நினைத்தான். ஐந்தாவது, சகோதரரை பலிவாங்க நினைக்காமல் தேவனுடைய ரட்சணியத்தை நினைத்தான். ஆறாவது, சகோதரர் செய்த தீமைக்கு தீமை செய்ய நினைக்காமல் கர்த்தர் செய்த நன்மையை நினைத்தான். ஏழாவது, தற்காலிக பார்வன் தரும் ஆசீர்வாதத்தை நினைக்காமல் நிரந்தர ஆசீர்வாதம் தரும் கர்த்தரை நினைத்தான். வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொண்டார். உன் பாதையை கர்த்தர் செவையாக்குவான். பாதை எப்படி மாறும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதையில் இருக்கிற மேடு பள்ளங்கள் மாறும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். கரடுகள் எல்லாம் சமமாக்கப்படும். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். கோணலானது நேராகும், கரடானது சமமாகும். எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். யோபு 22:28 வெளிச்சம் பிரகாசிக்கும் உன் பாதையில், இருட்டு இருக்காது. நீதிமொழிகள் 4:18 சொல்லி இருக்கிறது, நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. வாழ்க்கை அவ்வளவு பிரைட்டா. சங்கீதம் 25:10 கிருபையும் சத்தியமும் உன் பாதையில் இருக்கு. ஆண்டவருடைய கிருபையும் சத்தியம். நீதிமொழிகள் 12:28 நீதிமானின் பாதையிலே ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. உன் வாழ்க்கையில ஜீவன் உண்டு. நீதிமொழிகள் 15:19 நீதிமானின் பாதை ராஜபாதை. டிராபிக் ஜாமெல்லாம் இருக்காது. சிஎம் போறாருன்னா எல்லா டிராபிக்கை நிறுத்தி வச்சிருவாங்க. அவர் தடையில்லாம போகணும். அதான் ராஜபாதை. அந்த காலத்துல ராஜாக்கள் போகிறது ராஜ வீதினே வச்சிருப்பாங்க. ராஜாக்கள் போறதுக்கு தனி ரோடே இருக்கும். அங்க நோ டிராபிக், நோ எந்த பிரேக் எதுவுமே கிடையாது. இடரல் இல்லை, தடை இல்லை. உன் பாதையை ராஜபாதையா கர்த்தர் மாத்து. உன் பாதைகள் நெய்யாய் பொழியும்படி கர்த்தர் செய். வழிகளில் இருந்தும் நீ கர்த்தரை நினைச்சுக்க. ஏன்னா அவர் யாருங்கிறதுக்கு நீதான் அடையாளம், சாட்சி. அவர் செய்த நன்மைகளுக்கு நீதான் அடையாளம், சாட்சி. இது ஒரு நாளும் மறந்து போகாம நீ இருக்கும்போது கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். உன்னை அவர் நடத்துவார். அவர் உன்னை மென்மேல் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லா இடங்களிலும் கர்த்தரை நினைச்சு உன் பாதையை கர்த்தர் சுவைப்படுத்துவார். கண்களை மூடியும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். அவரே உன் பாதையை செவையாக்குவான். இயேசுவினுடைய வாழ்க்கையில 7 இடங்களிலே அவன் கர்த்தரை அக்னாலேஜ் பண்றான். எல்லாவற்றிற்கும் காரணம் கர்த்தர் தான் அப்படிங்கறத அவன் மறக்காம இருந்தான். உன் படிப்பால, ஞானத்தால, புத்தியால, சக்தியால, திறமையினால நீ சாதிச்சுட்டோன்னு நினைக்காத. ஒருவேளை நீ அப்படி நினைக்கலனாலும் சில மனிதர்கள் வந்து உங்ககிட்ட அப்படி சொல்லி சாத்தான் கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஆட்கள் உன்னை புகழும்படி, நீ இல்லைன்னா அந்த சபைய ஒண்ணுமே நடக்காது, நீ இல்லைன்னா அந்த பாஸ்டர் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். நீ தான் கீ பர்சன் ஆஃப் யுவர் ஹோம். உன் வீட்டுல நீ தான் கீ பர்சன். நீ இல்லைன்னா உன் வீடு ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லலாம். உன்னை மேன்மைப்படுத்துவாங்க, பெருமைப்படுத்துவாங்க. அப்போவெல்லாம் நீ சத்தமா சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் தான், அவரே அவரே என்று சொல்லி பழகு. தேவனே என்று சொல்லி, God and God only. அவர் மட்டுமே, அவர் மட்டுமே என்று சொல். வாழ்க்கை மென்மேல் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா.
அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்குவார். அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்குவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்தான் உங்களை போஷிப்பவர், அவர்தான் உங்களை காப்பாற்றுகிறவர், அவர்தான் உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே, முழங்கால் படிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா இக்கட்டுகளை எங்களை காக்கிறவர் நீதான். எங்களுக்கு வருகிற உயர்வெல்லாம் நீங்க கொடுத்தது, மேன்மையெல்லாம் நீங்க கொடுத்தது, ஐஸ்வர்யமெல்லாம் நீங்க கொடுத்தது, சம்பத்தெல்லாம் நீங்க கொடுத்தது. ஒரு நாளும் நான் என்று நாங்கள் சொல்லாதபடி அல்லது பிற மனிதர்களுக்கு நாங்கள் அந்த மகிமையை கொடுக்காதபடி எங்கள் வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்துக் கொள்ள எங்களுக்கு இருப்பதா. எங்கள் பாதையை நீங்க செம்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமணதரபல சந்தரமா. ஹல்லேலூயா. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கின்றன. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கின்றன. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்குவார். அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்குவார். கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கின்றன. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கின்றன. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்குவார். அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்குவார். கரங்களை கட்டி ஆண்டவரை துதிங்க. ஆமென். நீங்க துன்பத்தின் ஊடாக போகலாம், கவலை, கண்ணீர், மனவாரங்கள், வேதனை கூட நீங்கள் போகலாம், அக்னியை கடக்கலாம், சிங்க கவியில நீங்க இருக்கலாம். ஆண்டவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வருவார், உங்களை வெளிப்பட பண்ணுவார், அவரே செய்வார். கர்த்தரே காரியத்தை கைகூடி பண்ணுவார். போனவார் ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றுக்கும் பின்னாடி கர்த்தர் இருக்குதா? அந்த மகிமையை நீ எடுத்துக்கொள்ளாத, அந்த மகிமை வேறொருவருக்கும் கூடாதே, அந்த மகிமை விக்கிரகங்களுக்கும் கூடாதே. கர்த்தர் சொல். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான மத்தியான நேரத்தில் நன்றி. கடந்து கொண்ட நேரமெல்லாம் எங்களோட இருந்தீங்க. இந்த நாள் எங்கள் ஆராதனை ஆசீர்வதிங்க. நீங்க பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. யோசேப்பு எந்த நிலைமையிலையும் கர்த்தரை மறக்கல. எல்லாவற்றிற்கும் கனத்தை, மகிமை, மேன்மை அவருக்கு செலுத்தினார். மரணம் வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தார். மிகப்பெரிய மேன்மையை பெற்றான். எகிப்து தேசத்துக்கே அதிபதியா மாறினார். கர்த்தாவே, இந்த வார்த்தையை எங்களோடு பேசினதுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில எப்போதும் உண்மை நினைவு கூற, உண்மை அக்னாலேஜ் பண்ண ஆண்டவர்களுக்கு கிருபை, அடையாளப்படுத்த கிருபை, நீ செய்த நன்மைகளுக்கு பிரதி நன்மை செய்ய கிருபையாக தேவ பிரசன்னத்தோடு எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். அடுத்த முறை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் கூட இரும். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய எழுப்புதல் குறைஞ்சு போகாம இருக்க கிருபை தொடர்ந்து எங்களோடு எங்களை சுத்தி இருக்கிற கொள்ளை நோய்களுக்கு மக்களை விலைக்கு பாதுகாத்து சீக்கிரமா அதிலிருந்து விடுதலையை தாங்க. இயல்பு நல்ல திரும்பும்படி செய்யுங்க. ஆலயத்தை திறந்து ஆராதிக்க வாய்ப்பை தாங்க. கர்த்தர் அப்படி செய்ய போருக்கான நீ மட்டும் காத்தி தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இன்னொரு ஆராதனையில போய் சந்திக்கிற வரைக்கும் பிரசன்னம் இருக்கு. எல்லா துதி கனமகிமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி மீட்பரை செயல்மான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இன்னும் என்று சதா காலங்கள் நம் அனைவரோடு இருந்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே.
கர்த்தர் நல்லவர்.